ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ இன்னைக்கு வந்து தக்காளி சாதமும் வாட்டர் மிலான் இதெல்லாம் தான் இருந்தது. இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தலிகை பண்ணியிருக்கேன். மீல்ஸ் ப்ரெப்பை வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் போடுறேன். இன்னைக்கு எனக்கு பிளான் என்ன இருக்கு அப்படின்னாக்கா, ஹோமத்துக்கு சில சாமான்கள்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அது நான் இன்னும் வாங்கவே இல்லை. பிஃபோர் மேரேஜ் அதெல்லாம் வாங்கிட்டாக்கா பேக்கிங் பண்ணி எடுத்துன்னு போறதுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் எனக்கு பிளானிங்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தாக்கா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல எப்பயுமே மார்ச் 1ஆம் தேதி வந்து ஓப்பன் டே பப்ளிக் விடுவா. நமக்கு ஜெனரலா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் உள்ள வந்து ரொம்ப அழகா இருக்கும். என்னோட க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட் அங்க இருந்தா, நான் ரெகுலரா விசிட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு இடம் அப்படின்னாக்கா மல்லேஸ்வரத்துல வந்து இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் தான். ஸோ இன்னைக்கு ஓப்பன் டேன்றதுனால பப்ளிக் பார்க்கறதுக்கு விடுறதுனால ஐ தாட் கொஞ்சம் கொஞ்சம் போய் அங்கே கவர் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா எனக்கு இருக்கு. அதுக்கப்புறமா போய் சாமான்கள் வாங்க போகலாம் அப்படின்னு எனக்கு தோணித்து. ஸோ காத்தாலேயே எழுந்தாச்சு. குக்கிங்கை வந்து ஷார்ட்ஸில் கவர் பண்ணிட்டு நான் இப்போ கிளம்பிட்டு இருக்கேன். வாங்க, உங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸோட ஓப்பன் டே காமிக்கிறேன். வீடியோக்குள்ள போகலாம். உங்க எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். வீடியோக்குள்ளே போகலாம். 10 years பேக் நான் ஓப்பன் ஹவுஸ் போயிருக்கேன் என் ஃப்ரெண்டோட. அப்போல்லாம் உள்ளேயே விடுவா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இப்போ வந்து எல்லாமே ரொம்ப க்ரௌடடாக ஆகிடுது. ஸோ பார்க்கிங்கை வந்து அவளோட ஜிம்கானான்ற ஒரு ஏரியாவில் நீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருந்தது. இந்த ஜிம்கானா வந்து ரோடோட ஒரு சைடில் இருக்கும், இன்ஸ்டியூட் அதர் சைடில் இருக்கும். கனெக்ஷன் வந்து இந்த பிரிட்ஜ் இருக்குது. இந்த மெயின் ரோட் பார்த்தேன்னாக்கா மல்லேஸ்வரம் சர்க்கிள் மாரியம்மனுக்கும் யஷ்வந்த்பூருக்கும் கனெக்ஷன் பண்ணுற அந்த ரோடு இது மெயின் ரோடு. ஸோ நம்ம பார்க் பண்ணிவிட்டு இப்போ ஜிம்கானா வழியாக பிரிட்ஜ் வழியாக இன்ஸ்டியூட்குள்ளே போயின்னு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ வந்து மெயின் டவர், தட் இஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸோட அந்த மெயின் பில்டிங்கோட முன்னாடி இருக்கும். இங்கே வந்து ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்க, ஸ்டூடெண்ட் க்ரௌட் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்ல வெயில் வேறு. ஸோ இது வழியாக நம்ம அப்படியே ஜஸ்ட்டு உள்ளே போயிட்டு அந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ், இட்ஸ் வெரி ஓல்டு பில்டிங். அப்படியே என்ன சொல்கிறது, அந்த வரலாறு சொல்லக்கூடிய ஒரு பில்டிங்காக அது இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பசங்கள்லாம் நிறைய ஃபோட்டோ செக்ஷனு, ரீல்ஸு இதெல்லாம் மெயினாக எடுத்துகிட்டு இருந்ததுங்க. நாங்களுமே ஜஸ்ட்டு ஒரு கவர் பண்ணிவிட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். பட் இட்ஸ் ஹாரிபிள் ஹாட்டு. ஸோ அதை முடிச்சுட்டு தென் அங்கேருந்து ஒரு சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்துட்டு தென் நான் கிளம்பிட்டேன். என்னால் முடியல, ஏன்னா நிறையா வேலைகளும் இருந்தது எனக்கு. ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குல்ல. இந்த கோழி கொண்ட பூலாம் பார்க்குறதுக்கே என்றைக்கும் அழகு தான். அந்த மாலைக்கு நடுவிலலாம் வச்சு அதை கட்டுவா. ஸோ அந்த ஃப்ளவர் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது. இவங்களோட ஹெல்த் சென்டர் இதுதான். உள்ளேயே ஹாஸ்பிட்டல்ஸ் உண்டு அவங்களுக்கு. எம்ஆர்ஐ லேபு எல்லாமே இருக்கும். நான் என் ஃப்ரெண்டோட இதுக்குள்ளெல்லாம் வந்திருக்கேன். நல்ல டாக்டர்ஸ் எல்லாமே உண்டு. ஏதாவது அவளுக்கு ஹையராக வேணும்னா ரெஃபரல் கொடுத்துருவா. எறும்பு என்னென்னமோ சின்ன சின்ன இன்செக்ட்லாம் வச்சு மைக்ரோஸ்கோப்பில் என்லார்ஜ் பண்ணி அங்கே ஸ்க்ரீனில் வருது. பசங்க ஏதோ காமிச்சுட்டு இருந்தது. If you take a root tip on 40x, you can actually see the cells properly. So this is probably just 10x. 10x, right? Yeah. My God. Yes. What will happen is after a while this will stop working. After a while all the oxygen in the bottle will be used up. I will no longer be able to do the experiment. So the solution is simple. I'll open the bottle, I'll let new air get in, which has oxygen. Like we have a lot of oxygen in the air, and then I'll close it again and perform. எந்த ஈவெண்ட் போனாலும் மெயின் விஷயம் சாப்பாடு, சோறு தான் முக்கியன்ற மாதிரி எவ்வளோ ஃபுட் ஸ்டால்ஸ் இருந்தது. கூப்பன் வாங்கி நம்ம சாப்பிட்லாம். அங்கே வெரைட்டிஸ் எல்லாம் போர்டில் இருக்குது பாருங்கள். ஸ்கூல் பசங்க க்ரௌடு வந்துடும். நானும் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வரணுன்னு தான் எதிர்பார்த்தேன். நமக்கு தலைகையை முடிச்சுட்டு தான் வர முடியறது. ஸ்கூல் பசங்க எக்கச்சக்கமாக வண்டியில், ஸ்கூல் வண்டியில் கூட்டின்னு வந்திருக்கா.
எவ்வளோ அழகாக இருக்குல்ல வீடியோவில் அந்த க்ரீன் ட்ரீஸ்லாம் பார்க்குறதுக்கு. இதோட வேறு பாருங்களேன் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. யூஜி ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவளுக்கு நிறையா ஹெல்பிங் டெஸ்க் இருந்தது, நிறையா ஐடியாஸ் இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த டிபார்ட்மெண்ட் வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன்னு பார்த்தாக்கா இந்த சயின்டிஸ்ட் நம்பி நாராயண் அவர்களோட ஃபீல்டு இது தான். இந்த டிபார்ட்மெண்ட் தான், இதில் தான் அவர் ஏதோ இதெல்லாம் பண்ணியிருக்காரு. பட் எங்கே போனாலும் பசங்க க்ரௌட் ஜாஸ்தியாக இருந்தது, பெருசாக உள்ளே போய் எதையுமே கவர் பண்ண முடியல. இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து ஒரு அறிவுபூர்வமாக ஒரு விஷயத்தை கவர் பண்ணலான்னா எல்லா இடத்துலையும் இருக்கிற க்ரௌடில் திருப்பி நான் சாப்பாடையே தான் கவர் பண்ணிகிட்டு இருந்தேன். இவாளோட இன்ஸ்டியூட்டுக்குள்ளே பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட்டு பயங்கர ஜாலியாக இருக்கும். பெங்களூரில் ஒரு தெரு எண்டுக்கு போயிட்டு வரதே சேலஞ்சிங்காக இருக்கிறச்ச எல்லாமே கேம்பஸ்குள்ளேயே இருந்ததுன்னா செமையாக இருக்கும்ல. ஜாலியாக சாயங்காலம் வந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே வாக் பண்ணிவிட்டு அப்படியே செமையாக இருக்கும். சாப்பிட்ற ஐட்டம் நினச்சிட்டு இருக்கிறது வேறு இருக்குனால இங்கே உட்காந்து லைவ் பெயிண்டிங் பண்ணுறதுன்றது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் இதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்ச விஷயம். ஐ திங்க் இங்கே பேபி சிட்டிங், அதாவது ஒர்க் பண்ணுறவா வந்து பேபி சிட்டிங்க்கு விடலான்னு நினைக்கிறேன். இந்த இடம் கிட்ஸுக்கெலாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தான். ஸோ அந்த பசங்களாம் ரொம்பவே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் இதெல்லாம் என்ஜாய் பண்ணித்துங்க. எங்கே பார்த்தாலும் ஃபுட் கோர்ட் எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லா இடத்துலையும் நிறைய கேட்ரர்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து ப்ரைவேட் பீப்புளோட கேட்ரிங். இது என்னென்னமோ ஐட்டம்ஸ் இருக்குது, வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். எதுவாக இருந்தால் சாப்பாடு தான் முக்கியம் நமக்கு. ஓப்பன் ஹவுஸில் அறிவு வளர்ந்ததான்னு கேட்டால் எனக்கு தெரியல. நல்லா தொப்பை வளரும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் கிளாஸ் சாப்பாட்டு கடைகள். நான் வேறு ஆற்றுல சாப்பிட்டு வந்துட்டேன்னா சுத்தமாக சாப்பிட்றதுக்கு பசி ஃபீலிங்கே இல்லை. அதனால் நான் ஒன்றுமே வாங்கலை. சாப்பிட்றவால வேடிக்கை பார்த்துட்டு வந்தேன். தலைவர் பாருங்கள், அட்டகாசமாக தோசை சுட்டுருக்கார். செமையாக இருக்குது. கோனலில் இருக்கிற ரிசார்ட் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. கம்ப்ளீட்டாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்குது பாருங்க இன்ஸ்டியூட்டுக்குள்ளே. கம்ப்ளீட் மேப் இருக்குது, எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எங்கெங்கே இருக்குதுன்னு. சாரிப்பா, என்னால் வந்து ஒரு 5% கூட கவர் பண்ண முடியல. எக்கச்சக்கமாக நடக்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப டயர்டாக ஆரம்பிச்சிடுத்து. வெயிலும் ரொம்ப சூடாக இருக்குது, வேலையும் நிறையா இருக்குது. ஸோ ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன். குழந்தைகள் அழகாக சந்தோஷமாக சாரியாக டிஃப்ரெண்ட்டாக யூனிஃபார்ம் போட்டுட்டு ஸ்கூலோட டீச்சர்ஸோட அழகாக வந்திருக்கிறத பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு சைல்டுஹுட் ஞாபகம்லாம் வந்தது. ஒரு கலர் யூனிஃபார்ம் டிஃப்ரெண்ட்டாக பசங்க அழகாக இருக்குது. என்னடா அழகாக இருக்கடா நீனு. அங்கே இருக்கிற ஒரு டீச்சர் வந்து அந்த தேன் அடைய வச்சு பசங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். கடைசியாக நம்மளும் படிச்சிருக்கோம்ல அப்படின்ட்டு இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்குள்ளே போகிறச்ச ஒரு பசில் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஒரு விதமான இது ஒன்று இருந்தது. ஸோ அதை நான் உட்காந்து அந்த பசில் அரேஞ்ச் பண்ணி 4 மிஸ்ஸிங் பசில்ஸ் இருக்கும். அந்த மிஸ்ஸிங் பசிலுக்கு 4 கொஷின்ஸ் அவள் கேட்பா. அதுக்கு ஆன்சர் பண்ணி அந்த பசில் கம்ப்ளீட் பண்ணோம். கொஷின்க்கெலாம் ஆன்சர் பண்ணது எங்கள் ஆத்துக்கார் தான். அதுக்கு வந்து ஒரு டைரி மில்க் சாக்லேட் கொடுத்தா. ஸோ இதை தான் நான் கம்ப்ளீட் பண்ணேன் பசில். அந்த 4 டிஃப்ரெண்ட் வந்து அந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து பசில் அதை அங்கே உள்ளே வைக்கணும். இதுதான் அந்த 4 கொஷின்ஸ் அது. ஸோ ஜாலியாக இருந்தது. அட் த எண்டில் எங்களுக்கு ஸ்வீட் கொடுத்தா. டே முடிஞ்சுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ். பை ஆல்.